17 மார்ச் 2025 நாக்பூர்ல விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் பஜ்ரங் தால் அப்படின்னு ரெண்டு அமைப்பினர் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்துறாங்க. அந்த போராட்டத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனடியா அவுரங்கசீப்போட கல்லறையை அகற்றணும், அந்த இடத்த தரமட்டமாக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கோரிக்கை. ஆரம்பத்துல ஒரு போராட்டமா இருக்கு, அதுக்கப்புறம் போக போக அது ஒரு மிகப்பெரிய கலவரம் ஆகுது. அங்க சில ஏரியால ஊரடங்கு உத்தரவு போடுறாங்க. அந்த கலவரம் மேற்கொண்டு வெடிக்காம அந்த கலவரத்தை உடனடியா அடக்குறாங்க. இந்த கலவரத்தால 33 சிவிலியன்ஸ் படுகாயம் அடைகிறாங்க, 100 போலீஸ்காரங்க கிட்ட படுகாயம் அடைகிறாங்க. இந்த போராட்டம் இந்த கலவரம் இவ்வளோ பிரச்சனைக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு திரைப்படம் 14 ஃபெப் 2025 வந்த திரைப்படம் சாவா. ஒரு திரைப்படம் இவ்வளோ பெரிய இம்பாக்டை உருவாக்க முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான ப்ரோபகண்டா திரைப்படத்தால இதை விட ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை உருவாக்க முடியும். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ப்ராபகண்டா திரைப்படங்கள் இந்திய சினிமாவை அழிக்கிறதா? அது என்ன, ஒரு திரைப்படத்தை ப்ராபகண்டா ஃபிலிம் அப்படின்னு நீ பிராண்ட் பண்ற, நீ இவன் நீ அவன் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ப்ராபகண்டா அப்படின்ற வார்த்தையை ஒரு தவறான வார்த்தையா நம்ம சொசைட்டில இருக்கு. உண்மையிலேயே ப்ராபகண்டான்ற வார்த்தை தவறான வார்த்தையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப சரியான வார்த்தை. அப்போ எதுதான் தவறு அப்படின்னு நீங்க கேட்குறீங்கன்னா, வீடியோ ஃபுல்லா பாருங்க, அதுக்கான பதில் இந்த வீடியோல இருக்கு. வெல்கம் டு சினிமா போகன், நான் உங்கள் தெய்வா. ப்ரோபகண்டா அந்த வார்த்தைக்கான தமிழாக்கம் நீங்க கூகுள்ல டைப் பண்ணி பார்த்தாலே தெரியும், பிரச்சாரம் அப்படிங்கிற வார்த்தை வரும். பிரச்சாரம் தவறான வார்த்தையா? கிடையாது. ஒரு இண்டிவிஜுவல் அவருக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்கும், அந்த ஐடியாலஜியை ஸ்ப்ரெட் பண்றது தான் பிரச்சாரம். ஸோ சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு சினிமா ஒரு ஐடியாலஜிக்கல் டூல். அவரு ஒரு ஐடியாலஜியை கொண்டு இருப்பாரு, அந்த ஐடியாலஜியை ஒரு திரைப்படமா மாத்தி அந்த திரைப்படத்தை மக்கள் கிட்ட முன்னெடுத்து வைப்பாரு. மக்கள் ஏத்துக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது மக்கள் மனநிலை பொறுத்து, அதன் மூலமா அந்த திரைப்படம் வெற்றியடையும் இல்ல தோல்வி அடையும். இப்போ நம்ம தமிழ் சினிமா தாண்டி உலக சினிமா முழுக்க எல்லா விதமான ஐடியாலஜி திரைப்படங்களும் வந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜி தான் வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளால பாயிண்ட் அவுட் பண்ணவே முடியாது. ஏன் நம்ம தமிழ் சினிமாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா, கம்யூனிச சித்தாந்தம் சார்ந்த அத்தனை திரைப்படங்கள் வந்திருக்கு. இப்ப டக்குன்னு ஞாபகம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்பே சிவம் சொல்லலாம், அதே மாதிரி பேராண்மை திரைப்படம் சொல்லலாம். திராவிடியன் ஐடியாலஜிக்கல் திரைப்படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பராசக்தி, ரத்த கண்ணீர். இப்ப ஹிந்துத்துவா திரைப்படங்கள் ஒரு ஹிந்து ஐடியாலஜி சார்ந்த திரைப்படங்கள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ சமீபமா வெற்றி அடைஞ்ச காந்தாரா திரைப்படம் சொல்லலாம், RRR திரைப்படம் சொல்லலாம். அதே மாதிரி உலக சினிமால பாத்தீங்கன்னா அமெரிக்கன் சூப்பர் பவர் அப்படிங்கிற அந்த ஐடியாலஜி கொண்ட திரைப்படங்கள் நிறைய இருக்கு. சொல்லிக்கிட்டே போலாம், நிறைய திரைப்படங்கள் இருக்கு. நீங்க பாக்குற பல சூப்பர் ஹீரோ திரைப்படங்கள் அமெரிக்கன் சூப்பர் ஹீரோ கொண்ட திரைப்படங்கள் அதை தான் சொல்ல வருது. அதே மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே திரைப்படம் சொல்லலாம், டாப் கன் மேவரிக் சொல்லலாம். இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். ஸோ எல்லா ஐடியாலஜி திரைப்படமும் இங்க வந்துட்டு தான் இருக்கு. அதை மக்கள் ஏத்துக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த திரைப்படம் வெற்றி அடையுது இல்ல தோல்வி அடையுது. அதே மாதிரி சினிமாவோட பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வெறும் பிரச்சாரத்தை மட்டும் முன்னெடுத்து வச்சா மக்கள் செலிப்ரேட் பண்ணிட மாட்டாங்க அந்த திரைப்படத்தை. அந்த பிரச்சாரத்தை ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரா மாத்தணும், ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸா மாத்தணும். அப்போதான் அந்த மக்கள் எல்லாரும் அந்த திரைப்படத்தை பார்த்து அதுல இருக்க ஐடியாலஜி எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கல, பட் அந்த திரைப்படத்தை கொண்டாடுவாங்க. அதன் மூலமா ஏதோ ஒரு விதத்துல அந்த ஐடியாலஜி ஒரு சின்ன பர்சன்ட் மக்கள் மனசுல போய் சேரும். அதே மாதிரி சினிமால இருக்க இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, ஆடியன்ஸ் எல்லா விதமான ஆடியன்ஸும் தான் அந்த சினிமாவை பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஹிந்துத்துவா ஐடியாலஜி கொண்ட ஒரு திரைப்படம், உதாரணத்துக்கு காந்தாரா திரைப்படமே எடுத்துப்போமே. இப்போ காந்தாரா திரைப்படத்தை ஒரு ஏத்திஸ்ட் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. அது ஹிந்து ஐடியாலஜி கொண்டது அப்படின்ற மாதிரி சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க அந்த சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அந்த திரைப்படம் பாக்குறாங்க, ஒரு ஃபேண்டசியா அந்த திரைப்படம் அணுகுறாங்க, பார்த்து என்ஜாய் பண்றாங்க. அதே மாதிரி பாரஞ்சித்தை திட்டுறவங்க இருப்பாங்கல்ல, கிரிட்டிசைஸ் ரொம்ப மோசமா கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க இல்லையா, இவருக்கு இதை தவிர வேற எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க கூட சேலஞ்சா நான் சார்பட்டா பரம்பரை திரைப்படம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா அது சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸா ஜெயிச்சது. அந்த திரைப்படம் பார்த்த எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆனது அந்த பாக்ஸிங் மேட்சஸ், அதே மாதிரி அந்த ரெட்ரோ ஃபீல், இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக அந்த சினிமா ரசிச்சாங்க. அதே மாதிரி இன்னொரு கருத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார்பட்டா பரம்பரையில அவர் அந்த மாதிரி பேசல, அதனால அந்த திரைப்படத்தை நாங்க கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலா தலித் ரெவல்யூஷன் அண்ட் தலித் பாலிடிக்ஸை
ரொம்ப நுணுக்கமா பேசின ஒரு திரைப்படம் தான் வந்து சார்பட்டா பரம்பரை. ஸோ அது நிறைய பேர் வந்து ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க, சில பேர் வந்து ரியலைஸ் பண்ணாம இருப்பாங்க. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் என்ன ஐடியாலஜி வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு அது ஒரு திரைப்படமா இருக்கும்போது தான் அதை என்ஜாய் பண்ணுவாங்க, என்டர்டெயின் ஆவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த திரைப்படத்துல பேசப்பட்ட ஐடியாலஜியை டிபேட் பண்ணுவாங்க. ஒரு ப்ராபகண்டா திரைப்படம் உண்மையிலேயே என்ன உருவாக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷனை வந்து உருவாக்கணும், ஒரு ஹெல்த்தி டிபேட்டை வந்து உருவாக்கணும். ரெண்டு சித்தாந்தம் கொண்டவங்க கருத்து பரிமாற்றம் அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ராங்கா பண்ணிக்கலாம். ஆனா அது எந்த இடத்துலையும் ஒரு ஹேட்ரடா வந்து இருக்கக்கூடாது. இவங்களுக்கு தெரியாததை அவங்க டீச் பண்ணலாம், அதே மாதிரி அவங்களுக்கு தெரியாததை இவங்க டீச் பண்ணலாம். இப்படி கருத்து பரிமாற்றமா மட்டும்தான் ஒரு ப்ராபகண்டா திரைப்படம் வந்து உருவாக்கணும். உதாரணத்துக்கு 12 Years a Slave அப்படின்னு இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல் முதற்கொண்டு உலக சினிமா எல்லாரும் பாராட்டப்பட்ட ஒரு திரைப்படம். ஸோ இந்த திரைப்படம் எதை பத்தி பேசுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னொரு காலத்துல அமெரிக்கால ரேசிசம் அண்ட் ஸ்லேவரி வந்து ரொம்ப கொடூரமா இருந்தது. அந்த ஒரு விஷயத்த முன்னெடுத்து வைக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து இது. ஸோ இந்த திரைப்படம் என்ன மாதிரி இம்பாக்டை உருவாக்குச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த திரைப்படம் பார்த்த எல்லாருமே ஒரு மிகப்பெரிய வலியோடையும் கண்ணீரோடையும் தான் வெளியில வந்தாங்க. குறிப்பா வெள்ளையின மக்கள் என்ன மாதிரி ஒரு ஒப்பீனியன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களோட முன்னோர்கள் இவ்வளோ கொடூரமானவங்களா இருந்திருக்காங்களா, அதை நினைக்கும் போது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க. அதே மாதிரி கருப்பின மக்கள் என்ன மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட முன்னோர்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தான் இந்த சொசைட்டில வந்து இருந்திருக்காங்க, இனிமேலாச்சும் இப்படி ஒரு பாகுபாடு இல்லாம நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் ஒரு ப்ராப்பரான ப்ராபகண்டா திரைப்படம் முன்னெடுத்து வைக்கக்கூடிய விஷயமா இருக்கணும். ஏன் நம்ம இந்திய சினிமால பஜ்ரங்கி பைஜான் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை நான் ஒரு எக்ஸாம்பிளா வந்து சொல்றேன். ஸோ இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ யாரு அப்படின்னா, கோர் ஹிந்து ஐடியாலஜி கொண்டவர். அவர் பாத்தீங்கன்னா ஒரு ஹனுமானோட மிகப்பெரிய டிவோட்டி, அதனாலதான் அதுக்கு டைட்டிலே வந்து பஜ்ரங்கி. ஸோ அவரோட ஃபெய்த் என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அப்படின்னா, கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து உதவணும். அதனாலதான் அந்த குழந்தைய எப்படியாச்சும் பாகிஸ்தானுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல அவ்வளோ தூரம் அவரோட செல்ஃப் சாக்ரிஃபைஸ் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து பண்ணுவார். ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், இதை டைரக்ட் பண்ணது கபீர் கான் அப்படின்ற ஒரு டைரக்டர் அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். பட் இந்த திரைப்படத்தை எழுதுனது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜயேந்திர பிரசாத், கரண்ட் சிட்டிங் எம்பி, which is none other than SS ராஜமௌலி அவரோட அப்பா. ஸோ ஒரு கோர் இண்டோ ஐடியாலஜி கொண்டவர் எவ்வளோ அழகா ஒரு மெசஞ்சரா ஒரு ஹிந்து ஐடியாலஜி கொண்ட ஹீரோவா வந்து உருவாக்கியிருக்காரு. இதுவும் ஒரு அழகான டிபேட்டை வந்து உருவாக்குச்சு. பட் எந்த இடத்துலையும் ஒரு ஹேட்ரடை வந்து இந்த திரைப்படம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணல. ஏன் நம்ம தமிழ் சினிமால பாரஞ்சித் அவர்களும் மாரி செல்வராஜ் அவர்களும் தொடர்ந்து பேசக்கூடிய அரசியல் என்ன அவங்களோட திரைப்படங்கள்ல? ஈக்குவாலிட்டி. ஸோ எல்லா மக்களும் ஜாதி மதம் அப்படிங்கிற அந்த வேற்றுமையை கடந்து எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்து இருக்காங்க. இப்ப நான் சொன்ன திரைப்படங்கள் எல்லாமே ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷனை வந்து உருவாக்குது, ஒரு ப்ராப்பரான கருத்து பரிமாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து உருவாக்கிட்டு இருக்கு. ஆனா இப்போ சமீப வருஷங்களா நான் அப்சர்வ் பண்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய சினிமா ஒரு ஹேட்ஃபுல் ப்ரோபகண்டா ஒரு டூலா மாறிட்டு வருதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு வருது. அதுக்கு எக்ஸாம்பிளா நான் எடுத்துட்டு வந்திருக்க திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, துராந்தர். இப்ப துராந்தர் திரைப்படம் அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேர் இப்ப சண்டைக்கு வருவீங்க. இப்ப துராந்தர் திரைப்படங்கள்ல நான் என்ன விஷயங்கள்லாம் ஹேட்ஃபுல்லா பாக்குறேன் அப்படிங்கிறத நான் சொல்றேன், அதுல சென்சிபிள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்க சொல்லுங்க. இப்ப துராந்தர்ல அந்த ஃபிளைட் ஹைஜாக் சீன் எடுத்துக்கோங்க. அதுல மாதவன் கேரக்டர் வந்து உள்ள போவாரு. அந்த டெரரிஸ்ட் மாதவனை வெறுப்பேத்துறதுக்கு என்ன சொல்லுவான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்துஸ் எல்லாம் ரொம்ப கோழைங்கல்ல. இதுவரைக்கும் நான் பேட்ரியாட்டிக் பிலிம் பார்த்த எல்லாத்துலயும் இந்த டைலாக் எப்படி இருக்கும்னா, இந்தியர்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து அட்ரஸ் பண்ணி நான் பார்த்திருக்கேன். இங்க யாரும் மதங்களை பாக்குறது இல்ல, மனுஷங்களை தான் பார்க்கும். இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே மதம் தான், மனித மதம். முதல் முறையா இந்த இந்தியர்கள் அப்படிங்கிற வேர்டை பிரேக் பண்ணி ஹிந்துக்கள் அப்படின்னு சொல்ற திரைப்படமா நான் துராந்தர் திரைப்படத்தை வந்து பாக்குறேன். இந்த இடத்துல டைரக்டரோட இன்டென்ஷன் என்ன? பேட்ரியாட்டிசம் மக்களுக்குள்ள அந்த எமோஷனை வந்து ட்ரிகர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம நாட்டு மக்களை கோழைங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு மிகப்பெரிய கோபம் வரும். ஏதோ ஒரு இடத்துல அந்த டெரரிஸ்ட தூக்கி போட்டு மிதிக்கும் போது எங்களையாடா கோழைன்னு சொன்ன அப்படிங்கிற அந்த எமோஷன் கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டைலாக் வந்து வச்சிருக்காங்க. ஆனா எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம தியேட்டர்ல எல்லா தரப்பு ஆடியன்ஸும் வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல இந்தியர்கள் கோழைகளா அப்படின்ற மாதிரி டைலாக் வச்சாதான் அது பயங்கர ஒரு ட்ரிகர் ஆகும். ஏதோ ஒரு இடத்துல தீவிரவாதி அடி வாங்கும் போது நமக்கு அந்த எமோஷன் வந்து ட்ரிகர் ஆகும்.
ஹிந்துக்கள் அப்படின்ற ஒரு வேர்டை சுருக்கும் போது எல்லா தரப்பு ஆடியன்ஸும் அவங்க வந்து கனெக்ட் ஆவாங்களா அப்படிங்கிறது தான் என்னோட முதல் கேள்வி. பேட்ரியாட்டிசம் அப்படின்ற அந்த வார்த்தையை ஹிந்துக்களுக்குள்ளேயே மட்டும் சுருக்கிறாரா அப்படிங்கிறது என்னோட இன்னொரு கேள்வி. மூணாவது கேள்வி என்னன்னா, இந்தியால ஹிந்துக்கள் மட்டும்தான் இருக்காங்களா, வேற யாருமே இல்லையா, அப்படிதான் டைரக்டர் நினைக்கிறாரா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. ஸோ இந்த இடத்துல இந்தியர்கள் அப்படின்னு வச்சிருந்தா அந்த டயலாகோட பவர்ஃபுல் அப்படிங்கிறது வேற லெவல்ல இருந்திருக்கும். ஸ்கூல் டிராமால கூட பேட்ரியாட்டிசம் அப்படின்னு சொல்லும் போது இந்தியர்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஒரு சாதாரண ஸ்டேஜ்ல நடக்கிற டிராமால காட்டுற பேட்ரியாட்டிசம் கூட ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் திரைப்படத்துல காட்டல அப்படிங்கிறது தான் என்னோட ஆதங்கம். அதே மாதிரி இந்த ஹேட்ஃபுல் ப்ரோபகண்டா திரைப்படம் இன்னொரு விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபேக் நரேட்டிவ் அப்படின்றத வந்து செட் பண்ணும். உதாரணத்துக்கு துராந்தர்லயே இந்த டிமானிட்டைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. மிடில் கிளாஸ்ல இருந்து உழைக்கும் மக்கள் வரைக்கும் இந்த டிமானிட்டைசேஷனால நேரடியா ஃபேஸ் பண்ணாங்க, நேரடியா ஸ்ட்ரகிள் ஆனாங்க. இந்த மாதிரி ஒரு நேரத்துல டிமானிட்டைசேஷனுக்கு இன்னைக்கு வரைக்கும் விவாதம் வந்து போயிட்டே இருக்கு. இந்த ஒரு டிமானிட்டைசேஷனை இன்னும் ப்ராப்பரா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்கிறப்போ, நாங்க சீப்பு ஒளிச்சு வச்சதே கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு வடிவேல் காமெடி வரும்ல, அந்த மாதிரி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க திரைப்படத்துல. உங்க விவாதத்துக்கே வர, டிமானிட்டைசேஷன் ஒரு சூப்பரான விஷயம், அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவை வந்து தடுத்திருக்கு, அதுக்காக கவர்மெண்ட் வந்து வேற வழியே இல்லாம சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய விஷயமா ஆகிருச்சு, கவர்மெண்டோட ஒரு பாத் பிரேக்கிங்கான மூவ் அப்படின்ற மாதிரி திரைப்படத்துல காட்டினீங்களே, சூப்பர். கவர்மெண்ட் மட்டுமா இதுல ஒரு மிகப்பெரிய பாத் பிரேக்கிங்கான விஷயமா ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க? பப்ளிக் வந்து ஃபேஸ் பண்ணாங்கல்ல, பப்ளிக்கும் ஏன் ஃபேஸ் பண்ணாங்க? அது நாட்டின் மேல இருக்க பேட்ரியாட்டிசம் தானே. அப்போ அந்த பேட்ரியாட்டிசத்தை நீங்க எங்கேயாவது ரெஜிஸ்டர் பண்ணீங்களா? ஏன்னா இந்த டிமானிட்டைசேஷன்னால கிட்டத்தட்ட 100 பேர் வந்து அந்த கியூல நின்று இறந்து போனாங்க, இன்னும் நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் ஆனாங்க. இந்த மாதிரி பல சாக்ரிஃபைஸ் பப்ளிக் வந்து பண்ணாங்க. ஸோ அந்த சாக்ரிஃபைஸ், நாட்டுக்காக பப்ளிக் பண்ண சாக்ரிஃபைஸை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்களா? அப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா ஓகே சூப்பர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். பட் பப்ளிக் பண்ண எந்த சாக்ரிஃபைஸையும் நீங்க படத்துல வந்து ரெஜிஸ்டர் பண்ணல. பாரு, நாட்டுக்காக நம்ம பப்ளிக் எவ்வளவு தூரம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அதை எதுவுமே ரெஜிஸ்டர் பண்ணாதப்போ அப்போ அந்த ஒரு விஷயத்தை எப்படி நம்ம ஈஸியா எடுத்துக்க முடியும்? இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கேரளா ஸ்டோரி. கேரளா ஸ்டோரி எப்பேற்பட்ட ஒரு மேனிப்புலேஷன் கொண்ட திரைப்படம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நார்த் இந்தியால இன்டீரியர் வில்லேஜ்ல இன்னைக்கு கேரளா அப்படின்னு சொன்னாலே ஐயோ அங்க போனா கன்வெர்ட் பண்ணி நம்மளை கொன்றுவாங்கப்பா அப்படின்ற லெவலுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. எதை வேணாலும் மன்னிச்சிடலாம். ஆனா கேரளா ஸ்டோரி 2ல ஒரு ட்ரெய்லர் விட்டாங்க. அந்த ட்ரெய்லர்ல ஒரு பொண்ணு வந்து பீஃப் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு வந்து துப்புது. எப்படி கேரளா பொண்ணு பீஃப் சாப்பிட மாட்டேன்னு துப்புது? இது எப்பேற்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றது எனக்கு தெரியல. கேரளால நீ வந்து பீஃப் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா நீங்க எந்த அளவு R&D பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து எடுத்துக்க முடியும். இந்த திரைப்படத்துக்கான ப்ரெஸ் மீட் அப்படின்றது வந்து நடக்குது. அந்த ப்ரெஸ் மீட்ல வந்து நாங்க சொன்னதெல்லாம் பொய் கிடையாது, நாங்க ரியல் விக்டிம்ஸை வந்து கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டேஜ் ஏத்துனாங்க. அப்போ ப்ரெஸ் பீப்புள் வந்து கேட்குறாங்க, ஓகே நீங்க ரியல் விக்டிம்ஸ் வந்து கூட்டிட்டு வந்திருக்கீங்க, நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், இவங்கள எத்தனை பேர் கேரளா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அவங்க ஒருத்தர் கூட கேரளா கிடையாது. அந்த ரியல் விக்டிம்ஸ் யாருமே கேரளா சார்ந்தவங்களே கிடையாது, அவங்க வெவ்வேறு ரீஜியன் ஆஃப் இந்தியா. ஸோ ப்ரெஸ் பீப்புள் வந்து கேட்குறாங்க, அப்புறம் எதுக்கு இது கேரளா ஸ்டோரி 2ன்னு பேர் வச்சிங்க அப்படின்ட்டு. ஒருவேளை உங்களோட எண்ணம் உண்மையிலேயே அந்த விக்டிம்ஸ்க்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த விக்டிம்ஸ் எந்த ரீஜியனோ அந்த ரீஜியனை தானே நீங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். அப்பதானே அந்த ரியல் விக்டிம்ஸ்க்கான நியாயம் கிடைக்கும். விக்டிம்ஸ் ஒரு ரீஜியன், கேரளா ஸ்டோரி 2, இது என்ன விதமான ஒரு மேனிப்புலேஷன் அப்படிங்கிறது வந்து தெரியல. சரி, ரைட் விங் ஐடியாலஜி தான் இப்படி பண்றாங்க, லெஃப்ட் விங் ஐடியாலஜி கொண்ட நாங்க எப்படி எஜுகேட் பண்றோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் சமீப காலத்துல அந்த ஐடியாலஜி சார்ந்து ரொம்ப தீவிரமா போயிடுறாங்களோ, அது ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை உருவாக்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எனக்கு வருது. அதுக்கு ரொம்ப ரீசெண்டான எக்ஸாம்பிள் விடுதலை 2. இப்போ விடுதலை 2 அப்படிங்கிற திரைப்படம், அதுல பல விஷயங்கள் காட்டியிருக்காங்க. புலவர் கலியபெருமாள் அவரை சார்ந்து எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். அவர் வாழ்க்கையில நடந்த விஷயங்கள், அவரோட லைஃப் ஹிஸ்டரி மாதிரி தான் இந்த திரைப்படங்கள் வந்து எடுத்திருக்காங்க. ஏன் இதை நான் வந்து கன்ஃபார்மா சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வெற்றிமாறனே தான் சொல்லியிருக்காரு, இது யாரையும் சார்ந்த திரைப்படம் இல்லை, இது ஒரு கற்பனை கதையே அப்படிங்கிறதுனால அவர் அக்னாலேஜ் பண்ணதான் நான் பண்றேன். அந்த திரைப்படத்துல என்ன காட்சிப்படுத்திருக்காங்க, ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் அண்ட் அதே மாதிரி காட்டுக்குள்ள பாம்பு தயாரிக்கும் போது நடக்கிற ஆக்சிடென்ட். சொசைட்டி சார்ந்து சிஸ்டம் சரியில்லை, அதனால நாங்க வயலன்ஸ் கையில எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு கால சூழ்நிலை வந்து உருவாகுது. ஆனா எந்த இடத்துலையும் வாத்தியார் வயலன்ஸ் தவறு அப்படின்னு அக்னாலேஜ் பண்ணல. விச் இஸ், ஒரு மிகப்பெரிய ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்குது, மக்கள் அத்தனை பேர் வந்து இறந்து போறாங்க, இது ரியலா நடந்தது.
அதே மாதிரி அந்த காட்டுக்குள்ள அந்த பாம் தயாரிக்கிறாங்க, அவரு கூட சார்ந்தவங்களே வந்து இறந்து போறாங்க அந்த ப்ராசஸ்ல. இவ்வளோ தூரம் நடந்த பின்னாடியும் வாதியார் எந்த இடத்துலையும் வயலன்ஸ் தவறு அப்படின்ற மாதிரி வந்து அக்னாலேஜ் பண்ணவே மாட்டார், எந்த இடத்துலையும் பண்ணியிருக்க மாட்டார். அதுதான் இங்க கேள்வியாவே வருது. ஏதோ ஒரு இடத்துல நான் எடுத்த அந்த வயலன்ஸ் அப்படிங்கிறது வந்து தோத்து போச்சு, அதனால தயவு செய்து அந்த ஒரு விஷயத்துல வந்து கை வைக்காதீங்க, நமக்கான மாற்றுப்பாதை இது அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ணியிருக்க வேண்டிய திரைப்படம் தான் வந்து விடுதலை 2. இது புலவர் கலியபெருமாள் அவர்களோட பயோகிராஃபி அப்படின்னு வந்து சொல்லி எடுக்கல, கற்பனை கதைன்னு தானே எடுக்கிறாரு. அப்ப கற்பனை கதைன்னு எடுக்கும்போது கரெக்டான விஷயங்களை ப்ரீச் பண்ணி தானே எடுத்திருக்கணும். ஆனா எந்த இடத்துலையும் அதை அக்னாலேஜ் பண்ணல அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியா இருக்கு. இப்ப எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், சரிப்பா இப்ப அந்த மாதிரி ப்ராபகண்டா திரைப்படம்லாம் நார்த்ல வருது, மிஞ்சி மிஞ்சி போனா தெலுங்கு சினிமால வருது, நம்ம தமிழ் சினிமால வர்றது இல்லையே, அப்படியே வந்தாலும் அந்த திரைப்படம் பெருசா ஓடுறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப காஷ்மீர் ஃபைல்ஸ் வந்து தமிழ்நாட்டுல பெருசா வந்து ஓடல, அதே மாதிரி கேரளா ஃபைல்ஸ் தமிழ்நாட்டுல பெருசா வந்து ஓடல. சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற திரைப்படங்கள் வந்து ஓடி இருக்கு. உதாரணமா இப்ப துராந்தர் நல்ல ஹிட் நம்ம ஊர்ல. ஸோ இந்த மாதிரி சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸா ரசிக்கிறாங்களே தவிர, ஸோ அதுல இருக்க அந்த ஹேட்ரடான விஷயங்களை நம்ம தமிழ் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. நீ ஏன் இவ்வளவு தூரம் பொங்குற அப்படின்ற ஒரு கேள்வி வரும். நம்ம தமிழ் சினிமா ஆடியன்ஸ் அவ்வளோ மெச்சூரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம தமிழ் சினிமாலையும் இதே மாதிரி திரைப்படங்கள் நிறையவே வந்திருக்கு. நீங்க ஜென்டில்மேன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் என்ன பேசுது, ரிசர்வேஷனுக்கு எதிராக வந்து பேசுது, ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு விஷயமே தவறு அப்படின்ற மாதிரி வந்து பேசுது. அதே மாதிரி நீங்க எந்த திரைப்படம் எடுத்தீங்கனாலும் அந்த காலகட்டத்துல சாதிய ஆதரவு திரைப்படங்கள் அவ்வளோ திரைப்படங்கள் வந்து வந்திருக்கு. இங்க எஜமான் வந்திருக்கு, சின்ன கவுண்டர் வந்திருக்கு, சொல்லிட்டே போலாம். அந்த திரைப்படங்கள் எல்லாம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ சமீப காலமா தமிழ் சினிமால அந்த மாதிரி திரைப்படங்கள் எதுவும் பெருசா வர்றதில்லை, அப்படியே வந்தாலும் ஓடுறதில்லை. ஏன்னா அந்த திரைப்படம் எதுவுமே கிராஃப்டா கரெக்டா வந்து கிராக் ஆகல, ஒரு நல்ல திரைப்படமா மக்கள் கிட்ட கொண்டு வந்து சேரல, அண்ட் அந்த டைரக்டர்ஸால ஒரு நல்ல சினிமாவா வந்து அதை எடுக்க தெரியல. அதுதான் ஒரு நல்ல விஷயமாவும் நான் வந்து பாக்குறேன். ஒருவேளை ஃபியூச்சர்ல அந்த ஹேட்ஃபுல் ப்ரோபகண்டா கொண்ட ஐடியாலஜியை ஒரு நல்ல தமிழ் திரைப்படமா எடுக்க தெரிஞ்ச ஒரு டைரக்டர் அந்த கிராஃப்டை மட்டும் கரெக்டா கிராக் பண்ணிட்டாருன்னு வைங்களேன், அந்த திரைப்படம் நம்ம ஊர்லயும் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறது வந்து ஆகும். அதுக்கப்புறம் மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் அதே மாதிரி சார்ந்த திரைப்படங்களை நோக்கி தான் வந்து போகும். இதை தான் துணிவுல வந்து ஹெச் வினோத் சூப்பரா ஒரு டைலாக் வச்சிருப்பாரு, வியாபாரிகள் எது அதிகமா உற்பத்தி ஆகுதோ அதை நோக்கி தான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வைப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாரு. அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமால அப்படி ஒரு விஷயம் வந்து நடக்கல. ஒரு ஹேட்ஃபுல் ப்ராபகண்டா தமிழ் மூவி ஒரு நல்ல பிளாக் பஸ்டர் ஆகல. ஆனா ஃபியூச்சர்ல அது ஒரு நல்ல சினிமாவா எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா அது பிளாக் பஸ்டர் ஆகிரும். அதுக்கப்புறம் ஃபுல்லா அதே மாதிரி திரைப்படங்கள் நம்ம தமிழ் சினிமாலையும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஃபைனலி இவ்வளவு நேரம் பேசினதுக்கு என்னோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெற்றிமாறன் சொன்ன ஒரு கோட் வச்சு நான் வந்து முடிக்கிறேன் இந்த வீடியோவை. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சமீபத்துல திரௌபதி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வரும்போது இந்த திரைப்படம் உங்களுக்கு எதிரான ஒரு திரைப்படமா இருக்கு, ஆர் விச் இஸ் உங்களோட அரசியல் நிலைப்பாடுக்கு எதிரான ஒரு திரைப்படமா இருக்கு, இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஒரு சூப்பரான விஷயம் வந்து சொல்லுவாரு, இது சுதந்திர நாடு, இங்க யாரு என்ன ஐடியாலஜி வேணாலும் இருக்கலாம், அவங்களோட திரைப்படத்தை இங்க வந்து எடுக்கலாம், ரிலீஸ் பண்ணலாம், ஏன்னா அது கருத்து சுதந்திரம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாரு. அதே ஸ்டேட்மெண்ட் தான் என்னோடது. கூடுதலா அதுல ஒரு விஷயம் வந்து நான் ஆட் பண்ணிக்க விரும்புறேன். அது என்னன்னா, ஒரு ப்ராபகண்டா திரைப்படம் ஒரு நல்ல டிபேட்டை உருவாக்கணும், பலதரப்பட்ட அரசியல் நிலைப்பாடுகளை, தெரிஞ்ச விஷயங்களை தெரியாத விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கணும், அது ஒரு ஹெல்த்தியான சொசைட்டியை வந்து உருவாக்கணும். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களால ஏத்துக்க முடியும், ஏத்துக்காமலும் இருக்க முடியும். நான் சொன்ன சில விஷயங்களும் தவறுகள் இருக்கலாம், அதை எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல சுட்டி காட்டுங்க. ஒரு ஹெல்த்தியான டிபேட்டா நம்ம கமெண்ட் செக்ஷனை வந்து மாத்துவோம், தெரியாத விஷயங்களை வந்து தெரிஞ்சுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, குறிப்பா சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். மற்றும் ஒரு நல்ல வீடியோ, ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Deva.